சீரியஸா போனதுக்கு காரணம் என்னங்கறத கண்டுபிடிச்சு சட்டப்படி கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்னப்பா நடக்கும்? 1 2 3 4 நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டியதுதான். வாழ்க்கையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவனை பெற்றதுதானே? இல்ல, அதை விட பெரிய தப்பு இந்த பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சது. பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாம கூலி வேலை செய்ய வச்சிருக்கணும். அப்ப கூட உன் பட்டியை நான் தூக்க மாட்டேன். சட்டவிரோதமா எதனாச்சும் வச்சிருப்பேன், நான் மாட்டிக்குவேன். சமணா அண்ணா அண்ணா தாத்தா கிட்ட சமணா வந்துட்டாரேம்மா, தாத்தா போய் பாருமா. என்ன சத்தம்? டாக்டர், தாத்தாவுக்கு எப்படி இருக்கு? அடே வந்துட்டீங்களா? உங்களதாமா நாங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. உங்களுக்கா தாத்தாவுக்கா? தாத்தாவுக்கு தான். சிறு அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலகீனமா இருக்காரு. அவர் விருப்பத்துக்கு மாறா நீங்க எதுவும் பேசக்கூடாது. வாங்க போலாம். நீங்களே கர்மம் கர்மம். ஏண்டி ஏண்டி எத்தனை பண்ணி சாப்பிடுற? சுமரா வாடி போடி, உங்க வீட்டுல பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதே. போறண்டி போறோம். ஒன்னு ஆபீஸ்லயே வேண்டான்ற ஆத்துக்கார வரியா? ஏண்டி என்னமோ உங்க ஆத்துல இருந்து கொண்டு வந்த டம்ளர் மாதிரி எத்தனை பண்ணி சாப்பிடுற? அடுத்த யூஸ் பண்ண வேண்டாம். என்னடி ஆடுற? வா வக்கீல் கிட்ட சொல்றேன். வா மேன். இப்ப பொம்மை நாட்டியா? சொல்லு மேன். அண்ணா, இவ ஆபீஸ்ல குடிக்கிறாளே சேர்த்தண்ண, அது தூக்கி சாட்சி கூடாதோ? கம்பி குடிக்கிறா. ஆனா வேற ஆபீஸ் அசிங்கமா போயிடுச்சுன்னா? ஆமா, ஆபீஸ் அசிங்கமா தான் போயிட்டு இருக்கு. முதல்ல உங்க 2 பேர் சீட்டுக்கு மத்தியில ஒரு கர்டன் அடிக்க சொல்லணும். போய் ஆபீஸ் வேலையை பார்க்க சொன்னா நீர் ஏங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணா, நீங்க எப்ப வாதம்னா அவளுக்கே உட்காந்து வாங்குறேன். இவன் செய்யறது மட்டும் நியாயமா? சொல்லேண்டி, நீ குடிச்சே இல்லையா? என்ன இவ வந்து பேசிட்டு இருக்கிற? பாஸ், இவன் என்ன என் புருஷனா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவன் அவன்ற மரியாதை இல்லாம பேசுற. ஆம்பளைக்கு பொம்னாட்டிக்கு வித்தியாசமே கிடையாதா? வித்தியாசம் எங்க இருக்கு பாருங்களா? 2 பேர் தலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. நீர் முடிஞ்சுட்டு இருக்கு, இவன் விரிச்சு போட்டுட்டு நிக்கிறா. இவளால எனக்கு பெரிய தலைவலி. 10 தான் போட்டுக்கணும். போய் பட்டை போட்டுருக்கு, மேல 10 வேற போட்டுக்கணுமா? உன் மாதிரி எனக்கு பெரிய தொந்தரவா போச்சுக்கணும். எல்லாம் உன்னதாண்டி. இன்னொரு டிஎன்எஸ் சொன்னா எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன்னை கொல்ல பண்ணிடுவேன். அதை செய், அப்படியாவது எனக்கு கேஸ் வரட்டும். அண்ணா கவலைப்படாதீங்க, நானே வாதாடி உமக்காக கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்க வைக்கிறேன். செத்ததுக்கு அப்புறமா பொம்பளை குரல் மாதிரி இருக்கியா? எப்படி சார் கண்டுபிடிச்சு? யோங்கிறாளே. வாங்க. யோ வக்கீலே, என்ன நானும் சரி ஒரு நாளாவது ஜெயில போடணும். ஜெயில தானே போட்டுருவோம். எரும மாடு 4. 4 எரும மாட்டை ஜெயில போடுறதா? பசுமாடு 3. 4 3 7 ஒரு பண்ண. அவளை வித்தாவது பந்தரையா, எப்படியாவது அவளை ஒரு நாளைக்கு ஜெயில போடணும். இதுக்காக மாட்டையும் போய் விக்கிற? நானே இந்த வேலையை விட்டுட்டதுக்கு அப்புறம் பால் வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கிறேன். இந்த கேஸ்ல என் ஃபீஸுக்கு பதிலா நீ மாட்டெல்லாம் கொடுத்துரு. போட்டோம் யார உள்ள தரணுங்கிற? அந்த வாயாடி இல்ல அவ மேல ஐயா. நீ இன்னொருத்திய வாயாடிங்கிற? வாயாடாத பொம்பளை எவ இருக்கிற? அவளுக்கு பேரே கிடையாதா? யோ கண்ணு ஏண்டி நீ இங்கேயே வந்துட்டியா? ஆமாடி, வக்கீலிட்ட சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன் கைக்கு காப்பு மாட்ட போகுது. பாருடி, பாக்கலாண்டி பாக்கலான்னு. யோ வக்கீல், இவ கைக்கு ஒரு காப்பு, காலுக்கு ஒரு காப்பு, இவ வாய் இருக்குது பாரு, கிழிஞ்ச வாய். அந்த வாய்க்கு ஒரு போட்டு போடணும். எவ்வளவு கேக்குற? என் புருஷனை வித்தாலும் நான் பணம் கொண்டாந்து தரையா? நம்ம சொல்லிடுறா ஆபீஸ் தள்ளடிக்குதுன்னு பாத்தீரா? எப்படி கலகலான்னு இருக்குது. யோ வக்கீல், உனக்கு நான் தான் இங்க முதல்ல வந்தேன். இவ பேச கேட்டுங்க, உங்களை சும்மா வர மாட்டேன். என்ன செய்வ? என்ன செய்வேன்னு கேக்குறேன். யோ வக்கீல், நீ பயப்படாத ஐயா. என்னடி செய்வ அவர? அண்ணா அண்ணா உறங்குறீங்களோ? நீங்க எங்களை எழுப்புறீங்களோ? போய் நல்லா வந்து வாச்சிருங்க. அலாரம் மாதிரி என்ன விசாரிக்கிறீரே? வரைஞ்சு கட்டிட்டு 2 வந்து நின்னதே, அதுக்கு சண்டை ஓஞ்சதா? எப்படி ஓயோ? பொம்னாட்டிகள் தானே. என்ன சொன்னேன்? ஐயோ அதை விடேண்டி, அதை விட. நான் ஒன்னையா சொன்ன பொம்னாட்டிகள் தானே சொன்னேன். ஓய் என்னங்கண்ணா அண்டையில சத்தத்தை காணா? ஓஞ்சு போச்சா? எப்படி ஓயம்? பார்க்கலாண்டி. அதையும் என்ன செய்யறோம்? ஓய் அஞ்சனாரி கொடுத்த புடுங்க. என்ன விளையாடுறீங்களா? வந்த உடனே நீ என்னமோ மாட்டை வைக்கிறேன்னு சொன்ன, நீ பூசணை வைக்கிறேன்னு சொன்ன. இப்ப 2 பேருமா சேர்ந்து என் மானத்தை வைக்க வந்திருக்கீங்க. நான் இங்க வக்கீல், எங்கிட்ட விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. கமான். நான் சொல்றேன். சொல்லு. விடிய காலம் 4 மணி இருக்கும். மணி அடிச்சதா? ஆமா. எந்த கடியாரம்? சரி அதை விடு. பெரிய முள்ளு சின்ன முள்ளு எங்க இருந்தது? கடியாரத்துல நின்னது. அது சரி, எந்த நம்பர்ல இருந்தது? சின்ன முள்ளு 4லயும் பெரிய முள்ளு 12லயும் நின்னது. அவ போய் சொல்றா ஐயா. முள்ளு எங்கயாவது நிக்கும் ஐயா? அது ஓடிக்கிட்டே தானையா இருக்கும். கரெக்ட். என்ன சொல்ற? மணி அப்படியா? கொலை அடிக்குவாயா? நானு கொலை அடிக்கு வர்றேனே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அங்கேயும் வர்றேன். முதல்ல கொலாயடியில குளத்தை கொண்டாந்து வச்சவன் நான் தான். பின்னாடி வந்த இவ ஏன் குளத்தை எடுத்துட்டு இவ குளத்தை முன்னாடி வச்சுட்டாயா? என்னம்மா சொல்ற? யோ ஓய் என்னமோ என்ன டவுன் வக்கீல்னு சொல்லிடுறாங்கன்னு. சரி வக்கீல் ஆயாச்சு, சொல்லுங்க. முதல்ல 3:30 மணிக்கே நான் குளத்தை கொண்டாந்து கொலாயடியில வச்சுட்டாங்க.
அண்ணா இது வெறும் குழாய் சண்டை. குடத்தோட